ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 3வது பருவத்தில் இருக்கிற 2வது யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க. ஓகே, அண்ட் இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? வீடியோவோட முடிவுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத நானுமே தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ரெடியா? ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருள் தருக. இடர் ஆழி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? வெப்பக்கதிர், ஆழமான துன்பக்கடல், அகல் விளக்கு. வெரி குட். இடர் ஆழி. ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இடர் ஆழி அப்படின்னும் பொழுது, இடர்னா என்ன? துன்பம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆழி அப்படின்னா கடல்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா துன்பக் கடல். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதல் திருவந்தாதியை பாடியவர் டேஷ். நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், வேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். வெரி குட். முதல் திருவந்தாதி. ஓகேவா? வெரி குட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருவந்தாதி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு யார் ஞாபகம் வரா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா? முதல் திருவந்தாதி யாரு? பொய்கை ஆழ்வார். ஓகே, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இரண்டாவது திருவந்தாதி பாடினது யாரு? பூதத்தாழ்வார். ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தர் வருவார், அது யாருன்னு சொல்லுங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல முதல் 3 பேர் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பொய்கை ஆழ்வார், இன்னொன்னு வந்து பூதத்தாழ்வார். இன்னொருத்தர் இருக்காரு, அது யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? யாரு? பேயாழ்வார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ஞாபகம் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் முதல் திருவந்தாதியை பாடினது யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொற்பொருள் தருக. தகழி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? சுடர் விளக்கு, அகல் விளக்கு, ஞான சுடர், அறிவு. தகழி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் ஆப்ஷன் பி, அகல் விளக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் டேஷ். பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். நான் இப்பதான் சொன்னேன். ஸோ அதை வச்சு கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? இரண்டாவது திருவந்தாதியை பாடினது யார்? வெரி குட். இரண்டாவது திருவந்தாதி பாடினது யாரு? ஆப்ஷன் பூதத்தாழ்வார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். அந்தாதி, பிரபந்த மாலை, 4000 திவ்ய பிரபந்தம், மேற்கணக்கு நூல்கள். ஸோ நம்ம பார்த்தோம் முதல் ஆழ்வார்கள்
அப்புறம் வந்து அது யார் யார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அந்த 3 பேரை. அப்புறம் 12 ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் இல்லையா. சோ அந்த 12 பேரும் பாடின பாடல்களோட தொகுப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்தாதின்னு சொல்லுவோமா, பிரபந்த மாலைன்னு சொல்லுவோமா, 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோமா, மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோமா? சோ அந்த 12 பேர் பாடின பாடல்களோட தொகுப்பு. ஓகேவா? சோ அதை தொகுத்தது யார் அப்படின்லாம் தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஓகேவா? வெரி குட். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு என்னது? 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் டேஷ் ஆவார்? குலசேகர ஆழ்வார், திருமூலர், காரைக்கால் அம்மையார், நாதமுனி. ஓகேவா? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாரு? குலசேகர ஆழ்வார், திருமூலர், காரைக்கால் அம்மையார், நாதமுனி. ஈஸியான கொஸ்டின் தான். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது நாதமுனி. ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஸ்டின். முதலாழ்வார்கள்ல பொருந்தாதது யாரு? இப்பதான் நான் சொன்னேன் முதலாழ்வார்கள் 3 பேரு. அந்த 3 பேரோட பேரையுமே நான் சொல்லியிருந்தேன் இப்ப. ஓகேவா? சோ அதுல பொருந்தாதது யார் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா இதுக்கு ஆன்சர் நான் இதுவரை பேசினது கவனிச்சிருந்தீங்கன்னாவே இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். வெரி குட். ஆப்ஷன் பி நம்மாழ்வார். ஏன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரும் தான் என்னது முதலாழ்வார்கள். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. ஞான சுடர் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? ஞானம் பிளஸ் சுடர், ஞான பிளஸ் சுடர், ஞான பிளஸ் சுடர், ஞானி பிளஸ் சுடர். ஞான சுடர் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஞானம் பிளஸ் சுடர். ஓகேவா? ஞானம் தனியா வரும், சுடர் தனியா வரும். ஸோ இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஞான சுடர் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. அறம் பிளஸ் கதிர். அறக்கதிர், அருகதிர், அறக்கதிர், அறம் கதிர். இந்த அறம் பிளஸ் கதிர் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது மாதிரி சொற்பொருள், எதிர்ச்சொல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? வெரி குட். இது பாத்தீங்கன்னா இம் கெற்றும். ஓகேவா? அடுத்தது இந்த காக்கு இனமான இக்கு தோன்றி அறக்கதிர் அப்படின்னு வரும். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எதிர்ச்சொல் தருக. இளமை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன? புதுமை, தனிமை, இனிமை, முதுமை. இளமை அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து என்ன? புதுமை, தனிமை, இனிமை, முதுமை. இளமை அப்படின்னும் பொழுது என்னது? ஆப்ஷன் டி, முதுமை தான் எதிர்ச்சொல்லா வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் யார்? குமரகுருபரர், முனைப்பாடியார், சுப்புரத்தினதாசன், கண்ணகனார். ஓகேவா? அறநெறிச்சாரத்தை எழுதினது யாரு? இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ அறநெறிச்சாரம், அந்த அறம் என்னும் கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாடல் தான் அது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அறநெறிச்சாரத்துல மொத்தம் வந்து 225 பாடல்கள் இருக்கும். ஸோ இதோட ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் பி, முனைப்பாடியார். ஓகேவா? இவர் வந்து திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். ஓகே. இதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. விளைநிலம், விதை, கலை, உரம், உண்மை, இன்சொல், ஈகை, வன்சொல். இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? விளைநிலம், விதை, கலை, உரம். வெரி குட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது வந்து புக் பேக்ல இருக்கிறதுனால நேரடியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய தடவை கேட்டிருக்காங்களும் கூட. ஓகேவா?
சரி, இப்ப பாருங்க, விளைநிலம் அப்படின்னும் பொழுது எதனை விளைநிலமாக கொண்டிருந்தாங்க? அந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்குமா? இன்சொல் விளைநிலனும் ஈதலே வித்தாக ஒன்சொல் களைகட்டு வாய்மை எருவாட்டி எருவட்டி அன்பு நீர்பாய்ச்சி அறக்கதிரியின ஒரு பைங்குள் சிறுகாலைசை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இருக்கும். ஓகேவா? அறம் என்னும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க எதை விளைநிலமா வச்சிருந்தாங்க, எதை விதையா போட்டாங்க, எதை களை எடுத்தாங்க, எதை உரமா போட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் பாருங்க, விளைநிலம் அப்படின்னும் பொழுது என்னது? இன்சொல்லை விளைநிலமா வச்சிருந்தாங்க. விதை, அதாவது எதை விதைச்சாங்க அப்படின்னா ஈகையை விதைச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா களை, வன் சொல், தேவையில்லாத சொற்களை களை எடுத்தாங்க. உரம் உண்மையை உரமாக்குனாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். 2, 3, 4, 1. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஷ். பாரதியார், காந்தியடிகள், பாரதிதாசன், திருவள்ளுவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது யாரு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு யார் சொன்னா? ஆப்ஷன் சி, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ பாரதியார் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நீங்க ரொம்ப தெளிவா தனித்தனியா இது நோட் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது? அகநானூறு, தொல்காப்பியம், குறுந்தொகை, புறநானூறு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? செல்வத்து பயனே ஈதல். துய்ப்பேம் எண்ணினே தப்புனா பலவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வரும். செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் எந்த நூல்ல இருக்கு? ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். வெரி குட். தப்பா போடுறீங்களே, சிலர் தப்பா சொல்றீங்க, சிலர் கரெக்டா இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. ஓகேவா? புறநானூறுல தான் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனின தப்புன பலவே அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வறுமையை பிணி என்று செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். வறுமையை பிணி அப்படின்னும், அதாவது நோய் அப்படின்னும், செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். மருத்துவர், மருத்துவமனை, மருந்து, மாத்திரை. வறுமையை பிணி அப்படின்னும் செல்வத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வறுமையை பிணி நோய் அப்படின்னும் செல்வத்தை அதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர். நான் நிறைய தடவை உங்களுக்கு என்னோட லைவ் டெஸ்ட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய இடத்துல இதை பொருந்தாததுல, அப்புறம் போட்டிட்ட இடத்துல இல்லை இந்த இதழ்களை யார் நடத்தினாங்க, இல்லை அந்த ஆசிரியரை பத்தி சில கொஸ்டின்ஸ் கேட்கும் போதெல்லாம் நான் ரிப்பீட்டடா இதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அருளோசை, அறிக அறிவியல் இந்த இதழ்களை நடத்தினது யாரு? தவ திரு குன்றக்குடி அடிகளார், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், முடியரசன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள். இதுல யார் இந்த அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிற இந்த இதழ்களை நடத்தினாங்க? ஸோ அவர் பாத்தீங்கன்னா இது மட்டும் பண்ணியிருக்க மாட்டாரு, நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாயன்மார் அடிச்சுவட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் அப்படிங்கிற இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. அப்புறம் அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிற இந்த இதழ்களையும் நடத்தியிருப்பார். ஓகேவா? யார் அந்த நபர்? ஈஸியா கெஸ் பண்ண முடியுதா நூலெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்? ஆப்ஷன் ஏ, தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜென் என்பது எம்மொழி சொல். கிரேக்கம், ஜப்பானிய, சீன, லத்தீன். முக்கியமான கொஸ்டின் பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனாலும் இதெல்லாம் நீங்க கவனிச்சு படிக்கணும். ஓகேவா? ஜென் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? இது நீங்க அந்த உண்மை ஒளி அப்படிங்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல கொடுத்துருப்பாங்க ஜென் அப்படிங்கிறது எந்த மொழி சொல், அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
ஜென் அப்படிங்கிறது வந்து தியானம் செய் அப்படிங்கிற பொருள்ல வரும். எந்த மொழி சொல் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி ஜப்பானிய சொல். ஓகேவா? ஜென் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஜப்பானிய சொல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஜென் என்னும் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். உண்மை பேசு, கருணை காட்டு, தியானம் செய், எதிர்த்து நில். ஜென் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இப்பதான் சொன்னோம். என்னது? தியானம் செய். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது டேஷ் ஆகும். ஏகதேச உருவகம், உவமேயம், உவமை உருவகம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உருவகம். ஓகேவா? வெள்ளம் போன்ற இன்பத்தை அப்படிங்கிறத இன்ப வெள்ளம்னு சொல்றது ஒரு உருவகம். அடுத்த கொஸ்டின், சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. அதாவது என்ன வார்த்தையை அந்த இடத்துல போட்டா கரெக்டா அந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகேவா? நெல்லையப்பர் கோவில் எத்தனை உள்ளது, எப்பொழுது உள்ளது, எங்கு உள்ளது, எதற்கு உள்ளது. ஸோ இதுல எது சரியான வினாச்சொல் அந்த இடத்துல ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். சரி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வினா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. பொது உடைமை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பொது உடைமை அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? ஆம்பிஷன், கம்யூனிசம், பாவர்ட்டி, கர்டசி. சரி, பார்த்தீங்கன்னா பொது உடைமை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? லட்சியம், நற்பண்பு, கடமை, ஒப்புரவு, நெறி. ஆப்ஷன் டி ஒப்புரவு, நெறி. ஓகே, அடுத்த கொஸ்டின். மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால், நிறத்தால், குணத்தால், பணத்தால். மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். ஆப்ஷன் ஏ பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சேர்த்து எழுதுக. கண் பிளஸ் இல்லது அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா என்ன வரும்? கனில் கனி இல்லது, கண் இல்லது, கண் இல்லாது, கண் இல்லது.
கண் இல்லது அப்படிங்கிறத சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி, கண் இல்லது அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், மலர் போன்ற முகம் உருவகமாக மாற்றுக. முகமலர், மலர் முகம், மலர் போன்றது, முகம் போன்றது. மலர் போன்ற முகம் உருவகம் என்னது? முகமலர். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? இந்த 25 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணி நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய அந்த மார்க்ஸ் வந்து எனக்கு என்ன தெரியப்படுத்தும் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேஷன், அதாவது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும், அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வேணால் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதில் வந்து ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு வீடியோ பதிவில் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.